ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் என்னடா கண்டென்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவலான ஒரு ரைட் தான் கைஸ். என்னன்னா இன்றைக்கி குரூப் ரைட் தான். சேம் லாஸ்ட் டைம் நம்ம யார் யார் கூடலாம் போனாங்களோ அவங்களே தான் வராங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ் மட்டும் வரல கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றது எல்லாம் வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க கைஸ், கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நம்ம எல்லாருமே குரூப் ரைட் வந்து எங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் தான் கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் வந்து இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் தாங்க, சிவன் கோயில் ஒரு மலை மேலே இருக்குது. அந்த கோயில் வந்துட்டு காஞ்சனகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காஞ்சனகிரி சிவன் மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போது டைம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு போக வேண்டியது 10 மணிக்கு. ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:27 ஆகுது. இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடியாக ஆகல. இதுதான் ஹைலைட். நாங்கள் ஒன்று பிளான் பண்ணால் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக சொதப்புறாங்க இதில். அது இந்த வாட்டி நானே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஏஞ்சேன். என்னன்னே தெரியல, நான் ரைடு போகணுன்ற ஒரு விஷயத்தையே நான் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கீழே இறங்கி போயிட்டு அவங்க எல்லாருமே மீட் பண்ண போகிறோம் கைஸ். எல்லா வெயிலாக இருக்குது, முடியல கைஸ். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி புல்லட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தார்ல, அவர் ஆல்ரெடி வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டாண்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ரொம்ப வெயிட் பண்ண விடாமல் நம்ம அங்கே போயிடும். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதான் கைஸ் ஒரு சிவன் கோயில் தான் கைஸ் போய் போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 11 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து V80 லொக்கேஷன் எப்படின்னா இப்போ நாங்கள் இருக்கிறது காட்பாடி. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே இங்கே கேதர் பண்ணிட்டாங்க. என்னால் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன், இன்னொரு அண்ணா வந்துட்டு அவங்க பவர் பேங்க் மிஸ் பண்ணிட்டா இது வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்துனாங்கண்ணா அப்படின்ட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, இவங்க வர்றதுக்கு நான் என்ன நினச்சேன், வர்றதுக்கு லேட் ஆகிடும். சரி நம்ம டைம் கால்குலேஷன் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், போக உங்களை அப்படியே ஃபோட்டோ பிளாக்கில் சந்திக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா லாலாப்பேட்டை, சேர்க்காடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி மலை. நம்ம போக ரூட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். ஒன்று வந்துட்டு வேலூர்னாலே அந்த V80 காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூரில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், திருவள்ளம் பிரிட்ஜ், இந்த இரும்பு அயன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதை நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சினிமேட்டிக்கில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன், பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொன்னேங்க, நீங்கள் வந்துட்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, வீடியோவில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. யாருமே அது பண்ண கிடையாது. இந்த வீடியோவாச்சும் பண்ணுங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக நீங்கள் V80 காலேஜெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மேபி வேலூரில் இருக்கவங்களுக்கு V80 காலேஜ்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிறவங்க வந்துட்டு V80 எவ்வளோ பெர்சன்ட் கைஸ், இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா V80 காலேஜுக்கான ஸ்டார்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட், மெயின் கேட்டு. இதுதான் நான் மெயின் கேட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்களா. இது கேட் நம்பர் 1A. இதுதான் வந்துட்டு V80யோட மெயின் கேட். பாருங்க கைஸ் எப்படி இருக்குதுன்னு, சும்மா பயங்கரமாக இருக்குல்ல. உள்ளே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குதுன்றாங்க. நான் இன்னும் உள்ளே போனதில்லை. ஏன்னா வந்துட்டு காலேஜுக்கெலாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக யாருமே உள்ளே போக முடியாது. இந்த மாதிரி காலேஜெல்லாம் V80லாம் ஒன்லி காலேஜில் படிக்கிறவங்க மட்டும்தான். சும்மா பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுதுன்னு, காலேஜ் மட்டுமே. அங்கே ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்ன என்ட்ரன்ஸு, 3rd கேட். இது வந்து பார்த்திங்கன்னா 3rd கேட் கைஸ், 3rd கேட். பாருங்களா அப்படியே அவ்வளோதான் கைஸ். V80 காலேஜ் அங்கேயோட முடிஞ்சிச்சு. அதுவுமே V80 தான். அதுவுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அது உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும்.
பாருங்க அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா V80 தான் கைஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா V80 தான் லொக்கேஷனு. ஸோ கைஸ் அது முன்னாடி போனது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 11th கேட். V80னா 11th கேட்னு சொல்லுவாங்க. இது நெக்ஸ்ட் V80 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது கைஸ், சிஸ்டி ஸ்கூல். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்கூல்னே சொல்லலாம் வேலூரில். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பப்ளிக் எக்ஸாம்லாம் இந்த ஸ்கூலில் தான் கைஸ் எழுதினேன். ஸ்பீடாக போக சொல்கிறாங்க. சிட்டி ஸ்கூல் அதாங்க சிட்டி ஸ்கூல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே லொக்கேஷன்லேயே தான் நம்ம வந்துட்டு போயிட்டுருக்க போகிறோம். அதே மாதிரி கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மென்ஸோட பாய்ஸோட ட்ரீம் தான் கைஸ். இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாருக்குமே ஒரு பாயாக இருந்தால் யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும் தான் கைஸ். ஒரு யூடியூப் சேனல் நம்மளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நம்மளும் வந்துட்டு வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் கைஸ் நானும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசைலாம் இருந்துச்சு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. நீயும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருங்க கைஸ். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த என்எஸ்ல ஒரு அண்ணா வந்திருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா Insta 360லாம் கொடுத்தாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று வேறு என்னென்ன கண்டென்ட் மாதிரிலாம் வேணுன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப கண்டிப்பாக நான் எதிர்பார்த்துருப்பேன், கொடுங்க. இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் நேரமாக என்னான்னு தெரில, எல்லோரும் முன்னாடி போகிறாங்க, எங்களால் முன்னாடி போக முடியலையே. பாருங்கள் வண்டி அடைக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த மாதிரி அடிக்குதுன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம புல்லட் ராயல் என்ஃபீல்டு புல்லட்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த புல்லட் சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்செட் மாதிரி ஒன்று இருக்குமா, அந்த சிப்செட்டில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஒயர் ப்ராப்பராக வேலை செய்யல, ஃபியூஸ் ஏதோ போயிட்டுருக்குது போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புல்லட்டில் கரண்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அது ஒரு ஸ்பீட் போக சொல்ல கட் ஆயிடுது. கரண்ட் எலக்ட்ரிக் பாஸ் ஆகிற அந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுது. ஸோ அதனால தான் வண்டி அடித்து போகுது. ஓகேங்க, நம்ம போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோஸ் எல்லாம் நல்லா சூப்பராக நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றது கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் போய்ட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். வண்டி அடைச்சிச்சுரா, வண்டி அடைச்சி நின்றுச்சு. இது பாரு உள்ள அந்த இது போயிட்டுருக்குது. ரொம்ப கஷ்டம் கைஸ். ரொம்ப கடுப்பாகுது கைஸ் சீரியஸா. கட்டிக்கலாம் நேராக காட்டு போகிற ஓ நோ சிவாய. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சனகிரி மலை. இந்த வியூ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வெயில் காலன்றதுனால அப்படியே காஞ்சி போயிட்டுருக்குது. இதே மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். நீங்கள் இதுக்கு கரெக்டாக வர வேண்டிய டைம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழையும் இருக்கும், சில்னஸும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இடமும் நல்லா க்ரீனரியாக இருக்கும். இப்போ மே டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காஞ்சி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா கீழே வந்து சூடாக இருக்கும். மலை ஏறினீங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக கூலிங் அந்த சில்னஸ் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த மலைக்கு எல்லாருமே வர்றது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டிரைவிங்கில் அதே மாதிரி பைக் ஓட்டுறதுல டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கில்டாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு போக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரிக்டாக. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுலாம் வந்து பயங்கரமாக ஸ்டீப்பாக இருக்கும். ஹேர் பின் பண்ணலாம். என்னடா அது வெளியே எதிர்க்க யாரோ நிற்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்ல கட்சிக்காரங்க மீட்டிங் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் கிடையாது. நான் எடிட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க மக்களே, சாரி ஃபார் தி டிலே.
அப்பா டேங்கப்பா வியூ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி தாங்க போமா வாங்கி டேங்கப்பா கைஸ் அங்கே பாருங்களேன் லொக்கேஷன் வியூ எப்படி இருக்குதுன்னு. கைஸ் வியூ மட்டும் பாருங்களேன், அங்கே பாருங்களேன் வியூ, மொத்த வேலூரோட வியூவே வேற லெவலில் இருக்குது கைஸ். பாருங்க சும்மா வேற லெவலில் இருக்குது. சும்மா பாருங்களேன் அடி வேற லெவலில் இருக்குது கைஸ் வியூ. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வியூ இங்கிருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது கைஸ். பயமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வியூவும் நல்லா இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குது கைஸ் லொக்கேஷனு, வேற லெவலில் இருக்குது. பத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போயிட்டு, ஸோ இங்கே சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னல கைஸ், அந்த சிவன் கோயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கைஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுதான் அந்த சிவன் கோயில், ரொம்ப ஃபேமஸ் கைஸ். இங்கே வீடியோ எடுக்க உள்ளே விடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அப்படியே நான் உங்களுக்கு பாக்கெட்டில் கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னண்ணா எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க, நம்ம அண்ணாங்க எல்லாம். கோயிலில் பாருங்க பாடிட்டு இருக்காங்க. டைம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கிட்ட தான் ஆகுது. என்னன்னா போயிட்டுலாம் வாங்க உள்ளே போயிட்டு. ஏன்னா நீங்கள் வரலையா? நோ என்னன்னா சொல்கிறது உங்களை, நான்வெஜ் சாப்பிட்டாராங்க கைஸ். நான் மட்டும் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த அண்ணா வர மாட்டாரு. உள்ளே ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க கைஸ். நான் உங்களை அப்படியே வெளியே வேணால் காமிச்சிடுறேன் கைஸ், உள்ளே ஃபோன் அலோவ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கைஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கேமரா. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு வர சொல்ல மாஸ்கே இருக்கு. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணிட்டு உள்ளே யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக காட்டிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருநீர்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. சிவன் கோயிலுன்ற ஒரு ஃபீலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னை கேட்டாங்க இந்த பிளேஸ் வந்துட்டு வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு வத்தியான ஒரு பிளேஸ் கைஸ். இந்த சிவன் இருக்கிறதுன்றதுனால இந்த இடம் பேரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன், இது என்ன சொல்லணும்னா காஞ்சனகிரி சிவன் மலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். காரணம் என்னன்னா இந்த சிவன் இருக்கிறதுனால தான் அதுதான் ஃபேமஸ் கைஸ். பாருங்களா வியூ எப்படி இருக்குது பாருங்க கைஸ். நான் உங்களுக்கு இன்ஸ்டா 360ல காட்டலாம், என்னன்னா இது vlog-ம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இன்ஸ்டா 360லையும் நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருக்குது. பாருங்களா வேற லெவலில் இருக்குது கைஸ் லொக்கேஷனு. நோ இது டேஞ்சர்ண்ணா, கியர்லேயே போங்க கீழே, அப்படியே நியூட்ரலில் போகாதீங்க, பிரேக் ஹீட் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஹில்ஸில் வந்தீங்கன்னா டவுனில் இறங்குறீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு நியூட்ரலில் மட்டும் இறங்காதீங்க. வண்டி ஆஃப் பண்ணிருக்கிறேன். பிரேக் அடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். என்னன்னா வண்டி ஆஃப் பண்ணிருக்குதா? வண்டி ஆஃப் பண்ணிடுறீங்களா? அங்கே பாருங்க முன்னாடி பாருங்க அலப்பறை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ் லொக்கேஷனு. கைஸ் இப்படியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ நம்ம வெயில் காலத்தில் வருமா இதெல்லாம் ட்ரையாக இருக்கும். நீங்கள் இதே கொஞ்சம் மழை காலத்தில் வந்து பாருங்களேன், இந்த இடம்லாம் அப்படியே பச்சை பசல்னு இருக்கும் கைஸ். ஏன்னா நான் இந்த ஒரு இது பாருங்க அப்படியே அந்த ஆறுலாம் தெரியுது பாருங்க. இங்கே வந்துட்டு ஒரு கரெக்டாக சொல்லணும்னா நான் 10th முடிச்சுட்டு வந்தேன் கைஸ். நம்ம பின்னாடி வந்துட்டு டியூப்ல வந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பையன் ஹெல்மெட் போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி. ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட தான் கைஸ் வந்திருக்கேன்.
ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். அப்போவே நாங்கள் வந்துட்டு அப்போ வர சொல்ல ரொம்ப பச்சை பசேல்னு இருந்துச்சு. மேபி என்னோட இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நல்லா இருக்குது கிளைமேட்டும். அப்படியே மேலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. கீழே இறங்க சொல்ல கொஞ்சம் வேகுது லைட்டாக. என்னண்ணா அந்த மாதிரி ஃபீல் இல்லை உங்களுக்கு? இவருக்கு இல்லைன்றாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எங்களுக்கு. ஒரு இடத்துல நின்று வீடியோ எடுக்கலான்னீங்களா? அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலெலாம் போயிட்டு முன்னாடி வாரம் வந்து மோட்டோ விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஸ்பாட் கிணறு மாதிரி ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. கேமராவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சினிமேட்டிக் மோட்டில் இருக்குது. ஸோ கிணறு மாதிரி இருக்குன்னா கிணறுல மாதிரி ஒரு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நானும் எனக்கு தான் நீச்சலே தெரியாது, தள்ளி விட்டாங்கன்னா பார்ப்போம். ஓகே கேஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மலை மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே டோல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்குக்கு 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மெயின்டெனன்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுற அந்த ரோட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பட் டு பி ஹானஸ்ட் நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. கோயிலெலாம் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டோம். நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் பார்டரில் இருக்கோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஆந்திரா பார்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிணறுக்கு போயிட்டுருக்குறோம். எல்லோரும் குளிக்க போகிறாங்களாம்மா. எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரில. இங்கே போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வந்து கிணத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ இந்த கிணத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா நம்ம எம்டியில் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அவரோட சொந்தக்காரங்களோட லேண்டே இருக்குதுன்னாங்க. பச்சை பசேல்னு ஒரு நிலம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிணறு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சரி, அந்த ஸ்பாட் தான் போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைக்கில் தயவு செஞ்சு யார் போனாலும் சரி இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தண்ணி குடிங்க. அதே மாதிரி ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க. வாங்க அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டேன், நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் எம்டியில் ஒருத்தர் வந்தார் பார்த்திங்கன்னா, அவர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எங்கே வராருன்னு தெரியல, முன்னாடி போயிட்டாரா? ஓகே, இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா 360 பார்த்துட்டேன் வியூஸ்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணத்துக்கு வந்துட்டோம். லொக்கேஷன் பாருங்களா எப்படி இருக்குதுன்னு. சும்மா பாருங்கள், அப்படியே காட்டுறேன் பாருங்க கைஸ் எப்படி இருக்குதுன்னு. வண்டி 110 மேலே போகுது, இவ்வளோ வேகமாக போகணும். 108 போனால் தான் தெரியும் அவருக்கு. ப்ரோ 108 போகிறதுலாம் இல்லை, புல்லட் இவ்வளோ வேகமாக போகுமான்றது தான் எனக்கு. என்னன்னா கைஸ் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு விஷயம் நியாயமா. புல்லட் வந்து 350cc தானே கைஸ், ஆனால் அது வேகம் போகாது. நான் சொன்னால் நம்ப மாட்டுறாரு இவர். சொல்கிறாரு 130 140 தான் அசால்ட்டாக அடிக்கணும். போகும் ப்ரோ, போகும். புரியல அவனுக்கு. கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க கைஸ், யார் ஃபஸ்ட்டு குதிக்க போகிறாங்கன்றதுக்காக யோசிக்கிறாங்க. வேறு மண்ணுரா கீழே நிறைய இறங்கிட்டு இருக்குது, ஈத்துக்கும். பாருங்களேன் கலர் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் போகலையா ப்ரோ? ஏன் அங்கே பாருங்க ஒருத்தர் தைரியமாக கீழே இறங்கிட்டாரு. பாருங்களேன் அந்த வியூ பாருங்க கைஸ், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்னது ப்ரோ? ஏதோ பிளான் பண்ணுறீங்க மட்டும் தெரியுது. உன் வீர இது சாகசத்தை காட்டவும். பாருங்க கைஸ் குதிச்சிட்டான். நோ நீங்களும் தண்ணியில் இறங்குங்கண்ணா. அங்கே இருக்குதா கயிறு, நீங்க டக்குன்னு அப்படி நீச்சல் அடிச்சு அங்கே வந்துடலாம்ல. அவர் வருவார், அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. யாரு ப்ரோ? ஐயோ நீங்க வேற ப்ரோ, நீங்க வேற கைஸ். எனக்கு சத்தியமா சொல்றேன் நீச்சல் தெரியாது கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில் எப்படின்னா சீக்கிரமா நீச்சல்ன்ற ஒரு விஷயம் மட்டும் கற்றுக்கணும் கைஸ். கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்க அப்படியே நம்ம வண்டிங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பயங்கரமாக போச்சு. ஆஃப் த கேமரா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாக் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டோம். ஒரு ஃப்ளோவில் போனதுனால வீடியோ கூட எடுக்க முடியல. அது போன வேகத்தினால நாங்களால் வீடியோ கூட எடுக்க முடியல. ஒருத்தன் இருக்கிறான் இங்கே பாருங்க, இவன் தான் கைஸ் காரணமே எல்லாத்துக்கும். காரணமே இவன் தான், இவனால் தான். அதான் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஐடி அந்த வந்துட்டு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்கிறதுக்காக. ரொம்ப கடுப்பாகுது. இந்த வந்துட்டு விஐடி கேட்டு போட்டாங்கனாலே ரொம்ப கடுப்பாகுது. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது தெரியல கைஸ். பாருங்க மொத்தம் ஏன்டா எல்லாரையும் காட்டுற பாருங்களா அப்படியே. புரியல என்னது? 3 எனக்கும் தான் டயர்டா இருக்குது. நல்லா சாப்பிட்டோம். இங்க பாருங்க ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. என்ன ட்ரெயின் என்ன கைஸ் தெரியல, என்ன ட்ரெயினாக இருக்கும்? நேமே காணுமே. பாருங்க கைஸ் நேமே காணும் ட்ரெயினில். மோடி ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண்ணணுமே, ரொம்ப வெறியாகுதுல்ல. அங்கே ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. அதான் 360 வச்சுட்டு அது நான் உடைக்கல, அதுவா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரூ இருக்கல ப்ரோ உள்ள, அது ஸ்க்ரூ இது உள்ள போய் மாட்டிக்கிச்சு. ஓகே கைஸ், கிணத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்துட்டு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கைஸ் எங்களுக்கு. சீரியஸாக
கைஸ் ரொம்ப முடியல கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், வெயிலில் முடியல கைஸ். நல்லா சாப்பிட்டோம், நல்லா கோயிலெலாம் போனோம், ஒரு தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம். நாங்கள் வந்துட்டாங்க, அங்கே வரனா வந்துட்டாங்க. வாங்க ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ப்ரோ வணக்கம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களும் வந்துட்டாங்க. வாங்க 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 போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், இந்த வெயில் என்ன கைஸ் இப்படி பாடாப்படுத்துது, ரொம்ப முடியல கைஸ். எப்படி தெரியுங்களா இருக்குது, அந்த டாட்டா ஏதோ ஒரு குளுக்கோஸ் ஆடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் ஸ்ட்ரா வச்சு குடிப்பாங்க பார்த்தீங்களா, வெயில் ஸ்ட்ரா பிடிச்சி குடிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம உடம்புல இருந்து, அந்த மாதிரி சத்தியமாக அந்த மாதிரி அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. வெயில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்துட்டு பற்ற மாட்டேங்குது, வாயெல்லாம் அப்படியே காஞ்சி வருது. இப்போ கூட பேசும்போது கூட வாயெல்லாம் காஞ்சி போயிருக்குது. தண்ணி ஒரு சொட்டு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப முடியல கைஸ். வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது ஷூட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். காலைல வரும்போது எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல. அவ்வளோதான், வீட்டுக்கு போய்ட்டு ஜம்முன்னு படிக்க வேண்டியது தான் கைஸ், ரொம்ப முடியல. அவ்வளோதான், வீட்டுக்கு தான் இதுக்கு மேலே சுத்தமாக நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அவ்வளோதான், பாய் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஃபைனலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும், இது செகண்ட் டைம் ரைடு கைஸ். என்னென்னா நாங்கள் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, கரெக்டாக உச்சி வெயில் எப்போது ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைடே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ட்ரெயின்ட் அவுட். எனக்கு இருக்கிற வெறிக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சு போட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது சீரியஸாக. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா ஜூஸ் குடித்தோம். பிரம்மபுரத்துலேருந்து வந்து வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு கூட எனர்ஜி வந்துட்டு சுத்தமாக இல்லை கைஸ். உண்மையாக சொல்லணும்னா அப்படியே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உண்மையாக. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இது வரைக்கும் ஆனது கூட எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது கைஸ், ரொம்ப முடிகிற அளவுக்கு முடியாமல் அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்தவங்களுக்கு சுத்தமாக வண்டி கூட ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரைடு முடிச்சு நாங்கள் 10 o'clock ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ரைடு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா 11:30 11:40 கிட்டலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய்ட்டு ரீச் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போனோம். கோயில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வர சொல்ல நாங்கள் வந்துட்டு அப்படியே நாங்கள் அங்கே ஒரு வர சொல்ல நாங்கள் வேறு ரூட்டில் வந்தோம். சித்தூர் பார்டர் கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். சித்தூர் பார்டர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடித்தோம். ஜூஸ் குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு அண்ணா ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னு நான் சொல்லலை. எம்டியில் வந்து ஒரு அண்ணா லாஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கன்னாங்க. ஸோ ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்கண்ணா, நாங்கள் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேயே வந்து வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு என்னால் உண்மையாக சொல்லணும்னா இந்த வாட்டி வந்துட்டு பெருசாக என்னால் விளாக் பண்ண முடியல. கோயில் போனதாகவும் இருக்கட்டும், கோயிலுமே என்னால் பெருசாக காட்ட முடியல. ஆனால் வியூஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, யூடியூப் சேனல்ன்றது இப்போ தானே ஸ்டார்டிங் ஆகுது. ஸோ யாராக இருந்தாலும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக்கில் பேசுகிறதுன்றது ஒரு 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 ஃபியரான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஒன்ஸ் நம்ம அது பழகிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும் பேசுகிறதுக்கு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளான், நாங்கள் வந்துட்டு லாங் ரைடுன்னு சொல்லலாமா, ஆனால் அது குரூப் ரைடாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஏன்னா இன்றைக்கி வந்தவங்களே வந்துட்டு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும், எங்களால் யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ காலம் பெருசாக குரூப் ரைட்லாம் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் குரூப் ரைடு வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஒன்று காரில் பண்ணலான்ட்டுருக்குறோம், அப்படி இல்லையா பஸ் பிடிச்சி போகலாம். ஏன்னா அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ராவலாக இருக்கும், பஸ் இல்லை ட்ரெயின். நம்ம அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் காட்டுறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட இப்படிலாம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறதுக்காக நாங்கள் நாங்கள் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயே நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது, எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பைக் தவிர காரு, அதை விட்டால் பஸ்ஸு, அப்படி இல்லைன்னா ட்ரெயின், இது மூணுத்துலேயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன்.
நெக்ஸ்ட் ஒரு லாங் ட்ரிப் மாதிரி தாங்க பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 ஃபுல் டே ட்ரிப், ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை விட எப்படி குவாலிட்டியாக வந்து காட்டணுன்ற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன லக்கோ தெரியல கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போனதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்பவம் புல்லட் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அது உள்ளே ஏதோ சிப் ஒன்று போயிடுச்சு, எலக்ட்ரானிக் சிப் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை சுத்தமாக வரல, திடீர்னு வண்டி அடிச்சு நின்று போச்சு. அது ஒரு ஃபஸ்ட்டு சம்பவம். 2வது சம்பவம்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியலங்க. 30,000 ரூபாய் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அது ஒரு அந்த ஸ்டிக் Insta 360 அந்த ஸ்டிக் ஒன்று வரும்ல கைஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ண சொல்ல அந்த ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அது வந்துட்டு கேமராவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். அது கேமராவில் போடுறது பதிலாக அந்த ஸ்க்ரூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் மாட்டிச்சு. நம்ம கேமரா ரிமூவ் பண்ண சொல்ல அந்த ஸ்க்ரூவோடு வந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சே பார்த்ததில்ல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமில் வந்து Insta 360 வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துன்னு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா கேமரான்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். உங்களுக்கு வேணால் அது 30,000 ரூபாய் கேமராவாக இருக்கலாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேமரா. எங்களுக்கே அது வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு கேமரா, அதுதான் வந்துட்டு ப்ரிஷியஸான ஒரு கேமரா. ஸோ அதில் தான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ்லாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி சொந்தமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதே மாதிரி Insta 360 கேமரா நான் உங்களுக்கு வந்துட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கொடுப்பேன் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு லெவலில் கொடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத ஒரு இடத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் சீரியஸாக தான் கைஸ் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே என்னடா ட்ராவல் பற்றி மட்டும்தான் பேசின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் எல்லா விதமான விஷயத்தை பற்றியுமே நான் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. அதே மாதிரி எங்கே வெளியே போனாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க. வெயில் டைமில் தயவு செஞ்சு பைக்கில் மட்டும் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பைக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிறோன்னா அது நாங்கள் பண்ண ஒரு ஆர்வ கோளாறில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப முடியல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்குமோ அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருங்க. நல்லா தண்ணி குடிங்க. வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளியே போகாதுங்க. முடியலை எங்களை அளவுக்கு வந்துட்டு நீங்கள் யாருமே ரிஸ்க் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நான் உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி இருந்த ட்ரௌசினஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு மயக்கம் வர அளவுக்கு ஆயிடுச்சு கைஸ், முடியல எங்களால். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு அடுத்த விலாகில் சந்திப்போம். ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி த ட்ரிப் கெட்ஸ் பிளான்ட் அண்ட் சக்ஸஸ். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறதில்ல, இன்னொரு அண்ணன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கூட ஜாயின் தான் பண்ண போகிறோம். ஓகே பைஸ், பாய், லவ் யூ ஆல். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வளர போகிறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்துட்டு தட்டிட்டு அண்ட் என்னோட Instagram அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ்.